உங்கள் ஒவ்வொருவர் மீதும் இயேசு அன்பு வைத்திருக்கிறார். அவர் அன்புள்ள தேவன். அவர் உங்களுக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். உங்களுக்காக சிலுவையிலே பாடுகளை ஏற்றுக்கொண்டார். சிலுவையிலே உங்களுக்காக அவர் துக்கத்தை சுமந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். வருத்தம், பாரம் இதிலே சுமந்து தவிக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, அவரை நம்பும் பொழுது உங்கள் பாரத்திலிருந்து, உங்கள் வருத்தத்திலிருந்து அவர் விடுதலை கொடுப்பார். ஏன் அவர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னார் என்றால், உங்களுக்காக எனக்காக இயேசு ஒருவர் தான் பாரமான சிலுவையை சுமந்தார். பாரமான சிலுவையை சுமந்து, வருத்தத்தோடு அந்த சிலுவையை சுமந்து, அந்த சிலுவையிலே இயேசு ஆணிகளால் அடிக்கப்பட்டார். இயேசுவின் 2 கரங்களிலே ஆணிகள் அடிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் ஒரு காலோடு ஒரு காலை வைத்து ஆணிகள் அடிக்கப்பட்டது. இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. சிலுவையிலே அவர் ஆணி அடித்து வெற்றி சிறந்தார். இன்றைக்கு ஒருவேளை பலவிதமான உங்களுக்கு விரோதமாய் மனிதர்கள் எழும்பி பலவிதமான வெள்ளி சூன்யங்களை செய்து, மாந்திரிகங்களை செய்து, அந்த வெள்ளி சூன்யத்தினாலே, அந்த மாந்திரிகத்தினாலே இன்றைக்கு விடுதலை இல்லாமல் பாரத்தோடு வேதனையோடு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலையை கொடுக்கும்படியாகத்தான் சிலுவையிலே அவர் கரங்களிலே ஆணிகள் அடிக்கப்பட்டிருக்கிறது. சிலுவையிலே அவருடைய கால்களிலே ஆணிகள் அடிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற எல்லா வெள்ளிசூன்ய வல்லமைகளை, மாந்திரீக கட்டுகளை இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் விடுதலை கொடுக்க முடியும். ஏனென்றால் அவர் தான் கையிலே ஆணிகளை ஏற்றுக்கொண்டார். அது 2 கரங்களிலே ஆணிகள் அடிக்கப்பட்டது. அவர் 2 கால்களிலே ஒரு காலோடு கால் வைத்து ஆணிகள் அடிக்கப்பட்டது. உனக்கு விரோதமாய் எழுவி இருக்கிற அந்த பில்லிசூன்ய வல்லமைகளை, நுகங்களை முறியடிக்க, அதிலிருந்து விடுதலை கொடுக்க இயேசு ஒருவரால் தான் முடியும். அவரால் அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. வானத்தின் கீழே, வானத்திற்கு மேலே அவரால் அல்லாமல் வேறு ஒருவராலும் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியாது. நீங்கள் எங்கே போய் விடுதலைக்காக நீங்கள் போனாலும் உங்களிடத்திலே பணம் தான் கேட்பார்களே தவிர, இயேசு இலவசமாய் விடுதலை கொடுக்கிறவர். இயேசு இலவசமாய் அற்புதம் செய்கிறவர். இயேசு கிறிஸ்து இலவசமாய் அதிசயம் செய்கிறவர். அதனால் தான் இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, வருத்தத்தோடு, பாரத்தோடு, வேதனையோடு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். உங்கள் வருத்தத்திலிருந்து விடுதலை கொடுக்க, உங்கள் பாரத்திலிருந்து விடுதலை கொடுக்க, உங்கள் பில்லி சூன்ய கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுக்க இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். அவர் ஒருவர் தான் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். அவர் ஒருவர் தான் மெய்யான தேவன். அவர் ஒருவர் தான் உலக ரட்சகர். அவர் ஒருவர் தான் ஜீவன் உள்ள தேவன். அவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பாராக. அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வாராக.